Vanakkam Makkalae, welcome back to NINI-NetruIndruNalai. இன்னைக்கு நம்ம ரைஸ்க்கு சப்பாத்திக்கு ரெண்டு ஒத்து போற மாதிரி ஒரு kovakkai curry ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த kovakkai மசாலா கறிக்கு நீங்க கோவா பழம் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இத நான் எப்படி பண்ணேங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. நம்ம பொடிகளை வறுத்து அரைச்சு போட்டு பண்ண போறதுனால இது பாத்தீங்கன்னா ஒரு dry semi gravy ரேஞ்சில தான் இருக்கும். சாமான் வறுத்து அரைக்கணும். அதுக்கு அப்புறம் கோவக்காவை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கு அப்புறமா ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்க போறோம். இந்த ரெசிபிக்கு 3 தக்காளி தேவை. 3 தக்காளி பியூரி பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம சாமான் வறுத்து அரைச்சிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பருப்பு அப்படியே லைட்டா எண்ணெயில மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது ரோஸ்ட் ஆயிட்டே இருக்கட்டும். அது பொன்னிறமா மாறறதுக்குள்ளேயும் நம்ம ஒரு இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே போலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். மசாலா பொருள்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டை எடுத்துக்கிறேன். பட்டையை நான் குட்டி குட்டி பீசஸா துண்டு பண்ணிட்டு இதல சேர்த்துக்கிறேன். பட்டைக்கு பதிலா நீங்க பட்டை பொடி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா 2 ஏலக்காவை தோலை நீக்கிட்டு விரைய மட்டும் சேர்த்துக்கலாம். தோலை நம்ம கிரேவில முழுசா சேர்த்துக்க போறோம். தோலோட சேர்த்தோம்னா நமக்கு தோல் அறப்படாம வாயில மாட்டிட்டே இருக்கும். அதனால நம்ம தோல் தனியா முழுசாவும் விதைகள் தனியா கிரேவிலயும் சேர்த்துக்க போறோம். இது கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்மளோட பருப்போட சீக்கிரமாவே ரோஸ்ட் ஆயிடும். நீங்க பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இத சேர்த்துக்கோங்க. பருப்புலாம் பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு படபடன்னு பொரியிற வரைக்கும் நீங்க ரோஸ்ட் பண்ணா போதும். ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்தது எல்லாமே தனியா ஒரு பவுல்ல எடுத்து வெச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா அதை மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு உங்களால எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம கிரேவியோட மசாலா பேஸ். இது நீங்க சேர்த்த உடனே உங்களுக்கு கிரேவி நல்லா திக்கா டைட்டா ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா கோவக்காய் நல்லா பொன்னிறமா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வெச்சுக்க போறோம். நம்ம ரோஸ்ட் பண்ணும்போதே கோவக்காய் பாதிக்கு மேல வெந்துடும். கோவக்காய் ரோஸ்ட் பண்றதுக்கு அதே கடாயில நான் 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நீளமா நறுக்கின கோவக்காயை நம்ம இதல சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 400 கிராம் கோவக்காய் சேர்த்திருக்கேன். உங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. கோவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கோவக்காய் அப்படியே நீங்க வதக்கிட்டே இருந்தீங்கனாலே கோவக்காய் அப்படியே பிரவுன் லேயர் ஃபார்ம் ஆகும். இந்த பிரவுன் லேயர் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு கோவக்காய் கிரன்ச்சியாவும் செமி குக் ஆயிடும். அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் கோவக்காய் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வெச்சுக்கலாம். கோவக்காய் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி நம்ம கிரேவில யூஸ் பண்ணும்போது நீங்க எவ்வளவு வேக வெச்சாலுமே கோவக்காய் குழையாது. கிரன்ச்சியா இருக்குங்கிறதுக்காக வேகாதன்னு நினைச்சுக்காதீங்க, வெந்துடும். இப்போ கோவக்காய் எடுத்து வச்ச அதே கடாயில இன்னொரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அந்த கார்டமமோட பீல்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நான் இதுலயே சேர்க்கிறேன். அதாவது ஏலக்காய் விதைகளை நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். தோலை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரை மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்க போறோம். முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்ல கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற கார மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். எண்ணெயிலே இந்த பொடிகளை நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது அதோட பச்சை வாசனை சீக்கிரமே போயிடும். இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். சர்க்கரை பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ளேவரையும் பேலன்ஸ் பண்ணும். ப்ளஸ் கேரமலைஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மசாலா எல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 3 தக்காளி விழுதா அரைச்சு வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போறோம். தக்காளி குக்காக உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் கலர் வந்துடும். ப்ளஸ் அதோட எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு ஓரத்தில் பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காயெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கோவக்காய் ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணி செமி குக் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஃபுல்லாக குக் பண்ணுறதுக்காக இந்த கிரேவியில் சேர்த்து மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். கோவக்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவியோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகிற வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டே இருங்க. அப்பப்போ திறந்து கிளறி விட்டால் உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும். கோவக்காய் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சு அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். கோவக்காய் வெந்தோடனே தான் அந்த பொடியை சேர்க்கணும். வேகிறதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க. நீங்கள் அந்த பொடி சேர்த்தோடனே இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா திக் ஆகிடும். இப்போ அந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படி ட்ரை ஆகிட்டே வருங்க. உங்களுக்கு ட்ரை சப்ஜியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். பட் உங்களுக்கு ஒரு செமி கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் செமி கிரேவியாக பண்ணி வச்சுக்கிறேங்க. ஏன்னா குக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் 2-3 ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே திக் ஆகிடும்.
தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை கையில் சேர்த்துட்டு நல்லா கசக்கிட்டு மேலே தூவி விடுங்க. கசூரி மேத்தியை கசக்கி சேர்த்தா தான் அதோட மேக்ஸிமம் ஃப்ளேவர் வெளியே வரும். கசூரி மேத்தினா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, காய வச்ச வெந்தய கீரை. அது நம்மளுக்கு நல்ல ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணலாம். சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி ரைஸ் கூட சூப்பராக ஒத்து போகும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோவா பழத்தை வச்சு தான் பண்ணியிருக்கேன். கோவக்காய் பழுத்து இருந்தால் தூக்கி போடாமல் இந்த மாதிரி கிரேவி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.